ஹாய்ங்க. லென்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபுல் வீக் ஆச்சு. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்த ஸ்டோரியில் எப்படின்னா, ஒரு ஃபார்மர் இருந்தாரா. அந்த ஃபார்மர் வந்து டெய்லி வந்து கடவுள் வந்து வணங்கிட்டே இருப்பார். எதுக்காகனா, மழை வரணும் மழை வரணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு வறண்ட பூமி சைடில் இருந்து இந்த மனுஷனா. ஸோ ரொம்ப மழை வரணும்னு சொல்லி டெய்லி ப்ரே பண்ணுவாராம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் மழையே வரலையாம். அப்போ என்னாச்சுன்னா, அவர் போட்ட கிராப்ஸு இதெல்லாம் வந்து அறுவடையே சரியாக வராமல் ஃபெயில் ஆகி அவர் கடனுக்கு போய் சுற்றி இருந்த மக்கள் எல்லாத்தையும் அவர் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். யாரா நீ இவ்வளோ பண்ணி நீ வந்து டெய்லி வந்து கடலில் போட்டுகிட்டே இருக்க, நீ வந்து கடவுளை வந்து வணங்கிட்டே இருக்க, வேறு ஏதாவது வேலையை போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்னாலும் அந்த மனுஷன் வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லையா. டெய்லி ஆனால் வந்து கடவுளை வந்து வணங்கிட்டு கடவுளை போட்டுகிட்டே இருந்தாராம். டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் இருந்துட்டு கடவுளை பார்த்து, கடவுளே நான் உங்களை டெய்லி வந்து போட்டுருவேன், அதாவது லைஃப் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் உங்களை போட்டுடல, ஏன்னா நீங்கள் என்கிட்ட உண்மையாக இருக்கீங்க, நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் டெய்லி உங்களை போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அப்படி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் மாதம் கழிச்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஹெல்ப் வந்து அந்த மனுஷனுக்கு கிடைக்குது. அவரோட கடை எல்லாம் முடியுது. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட பெட்டராக பயங்கரமான ஒரு அறுவடை எல்லாத்தையுமே வந்து பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணி அவரோட கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து தீர்ந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா, இந்த நிலைமையில் கடவுளே நீங்கள் வந்து என்னோட நிலைமையை மட்டும் மாற்றலை, என் மனசை வந்து மாற்றிருக்கீங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்கிறாராம். இங்கே வந்து ஒரு வசனத்தை வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐசாயா 25:1 அப்படின்னு வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஐ வில் ஹானர் அண்ட் ப்ரைஸ் யுவர் நேம் அப்படின்னு இருக்கு. இந்த வசனம் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, நம்ம வந்து கடவுளை வந்து நல்ல நாளில் மட்டும் வந்து நம்ம வந்து அவரை வணங்கி போற்றக்கூடாது, மோசமான கஷ்டமான நாட்கள்லையும் அவரை வணங்கி போற்றணும் அப்படின்றதுக்காக அந்த வசனம் வந்து நமக்கு சொல்லுது. நம்ம வந்து கஷ்டமான நேரத்தில் கடவுளை வந்து போற்றி வணங்கும் போது நம்ம வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒப்பந்தத்தை வந்து கடவுள் கூட வந்து வைக்கிறோம். அது வைக்கும் போது என்ன ஆகுனா, நம்மளோட லைஃப்பை நமக்கு இன்னும் முன்னோக்கி போகிறதுக்கு அதை நம்ம பண்ண வைக்கும். இதுதான் இதுக்கான நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு குட்டி சொல்ல சந்திக்கலாம். அது வரைக்கும்